இது பண்ணிக்குவோம். இன்றைக்கி டிஃபன் எங்கள் வீட்டில் அதுதான். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது போடுறதுக்கு ரொம்ப வாசனை இல்லாமல் ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், காயெல்லாம் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நம்ம கிச்சடி பண்ணுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், இதுக்கு பருப்பெல்லாம் நிறைய போட வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சோண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், செரிமானத்துக்காக சீரகம் போடுறேன். இது நல்லா வெடிக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சள் பொடி, நான் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி போடுறேன். ஃபுல்லாக போட்டால் புளிப்பு வந்துடும் மேலே, அதனால் பாதி தக்காளி போடுறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது போடுறோம். இப்போ உங்கள்கிட்ட காயெல்லாம் இருந்தால் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு காய் போடாமல் இப்படி ப்ளைனாக பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன், நிறைய வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். இதை வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இதுலேயே ரவையை போட்டுடலாம். நான் ஒரு 150 கிராம் ரவை போடுறேன். இது 100 கிராம் டம்ளரு. பாருங்க போகிறோம். ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான். நான் இருந்தாலும் எண்ணெயில் வறுப்படும் போது இன்னும் வந்து ரவை உப்புமா வந்து சாஃப்டாக இருக்கும், கையில் வந்து ஒட்டாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலரி விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவசரத்திற்கு உதவுற டிஃபன் எது அப்படின்னா உப்புமா மட்டும்தான். நல்லா வதங்கட்டது. இதில் ஊற்றுறதுக்காக நான் சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. இது வறுப்பட்டது போகிறோம், ஸ்லோவாகவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அனல் வச்சுருவோம். ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம், ரவை வேகிறதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதில் உங்களுக்கு நெய் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் போடலை இன்றைக்கி.
நல்ல ஸ்மெல். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ரவை வேகட்டும். ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஆயிடுச்சு பாருங்கள். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் இறக்கிடுறேன். எனக்கு போகிறோம். பிடிச்சிருந்தா சகீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.